பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5வது எபிசோட், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொன்னார். அது எப்படிங்கிறத கடந்த 4 எபிசோடில் பார்த்தோம். மீட்கப்பட்டவர்கள், தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள், தேவனால் வழிநடத்தப்பட்டவர்கள், தேவனால் பாதுகாக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு 5வதாக தேவனால் பராமரிக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்த பாதையில் ஒரு மளிகை கடை கிடையாது, ஒரு ரெஸ்டாரண்ட் கிடையாது, ஒரு மெடிக்கல் ஷாப் கிடையாது, ஸ்நாக்ஸ் விற்கிற எந்த கடையுமே கிடையாது. 40 ஆண்டுகள், ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 ஆண்டுகள். இந்த ஊரடங்கின் நாட்களில் பல மாநிலங்களிலே மாட்டிக்கொண்ட நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த மக்கள் கால்நடையாக நடந்து வந்து பசியோடு பட்டினியோடு அவர்கள் கால்கள் வீங்கி போய், உடலெல்லாம் சோர்ந்து போய், அவர்களுடைய சரீரமெல்லாம் களைத்து போய், உடைகளெல்லாம் மிகவும் மோசமான நிலைமையில் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஒரு 10 நாளைக்குள்ளேயே மனிதன் என்ன பாடுபடுகிறான். ஆனால் 40 ஆண்டுகள் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கால்கள் வீங்கவில்லை, அவர்களுடைய வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. 40 வருஷமும் ஒரு நேரம் கூட பட்னியர் இல்லாமல் அவங்க சாப்பிட்டாங்க. இது எப்படி? இதுதான் தேவன் அவர்களை பராமரிப்பது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலக மனிதனுக்கு பணம் இருந்தால் ஆசீர்வாதம். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இல்லாவிட்டாலும் ஆசீர்வாதம். ஏனென்றால் இந்த உலகத்தையே நீங்கள் பார்க்கிற வானம், பூமி, சூரியன், நட்சத்திரன், சந்திரன் எல்லாமே ஒன்றும் இல்லாமையிலிருந்து இவைகளையெல்லாம் கொண்டு வர தேவனால் முடியுமானால், உன் வீட்டு சாப்பாட்டை ஒன்றுமே வாய்ப்பு வசதிகள் எதுவுமே இல்லாவிட்டாலும் உன் வீட்டு சாப்பாட்டை சந்திக்க ஆண்டவரால் முடியாதா? உன் கடனை கட்டுவதற்கு எந்த வழியும் இல்லாவிட்டாலும் அதை கட்ட தேவனால் முடியாதா? இந்த மாதம் நான் செலவுக்கு என்ன பண்ண போகிறேன் என்று அங்கலாய்க்கிறாயே, தேவனால் கொடுக்க முடியாதா? யோசித்து பாருங்கள். தேவன் நம்மை பராமரிக்கிறார். எனவே தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மற்ற ஜனங்கள் தங்களுடைய சம்பாத்தியத்திலே தங்களுடைய திறமையில் வாழ்கிறார்கள். நாமும் சம்பாதிக்கிற உண்மைதான். ஆனால் இந்த இடத்துல ஏன் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் தெரியுமா? ஒன்றும் இல்லாத இடத்தில் ஒரு குறைவும் இல்லாமல் வாழ்ந்த ஜனங்கள். மீண்டும் சொல்கிறேன், ஒன்றும் இல்லாத இடத்தில் ஒரு குறைவும் இல்லாமல் வாழ்ந்த ஜனங்கள். யாத்ராமம் 16ஆம் அதிகாரத்தில் பசியில் ஜனங்கள் துடித்து, எங்களை இந்த வனாந்திரத்தில் பசியில் சாகடிக்கவா கூட்டிகிட்டு வந்தோன்னு ஊழியக்காரன்ட்ட சண்டை போடுறாங்க. ஊழியக்காரன் செய்வார் பாவம், அவர் தேவனை நோக்கி பார்க்குறார். ஆண்டவர் சொல்கிறார், நாளைக்கு என்னுடைய மகிமையை பார்ப்பீர்கள் என்று, விடிய காலத்தில் என்னுடைய மகிமையை பார்ப்பீர்கள் என்று. என்ன பார்த்தாங்க தெரியுமா? மன்னாவை பார்த்தார்கள். இந்த பூமியிலேயே உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்குரிய சோர்ஸ் இல்லாவிட்டாலும் தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு சோர்ஸ் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால தான் சொன்னேன், ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினவர் உங்கள் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? தூதர்களுடைய அப்பத்தை மனிதன் சாப்பிட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பணக்கார ஆள் வீட்டினுடைய விருந்து சாப்பிட்டாலே நமக்கு வயிறெல்லாம் திருப்தியாகி, இன்னைக்கு நல்ல சாப்பாடுங்கிறான் இல்லையா? ஏழை ஜனங்கள் அப்படி நினைப்பார்கள். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுடைய உணவுன்னு போட்டிருக்கு. அது என்ன நமக்கு தெரியாது. ஆவிக்குரிய அர்த்தத்துக்குள்ளேலாம் நம்ம போகக்கூடாது. போட்டபடி விசுவாசிப்போம். தூதர்களுடைய அப்பத்தை மனிதன் சாப்பிட்டான்னு பைபிள் போட்டிருக்கு. நானும் அதை விசுவாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் உன் கண்ணுக்கு புலப்படாத ஒரு காரியத்தை உனக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பராமரிப்பில், தேவனுடைய பராமரிப்பில் நாம் வாழ்கிற அப்படின்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்னை எப்படி பராமரிக்கிறார் என்பதை சொன்னால் அது ஒரு பெரிய கதை. அதுக்கே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். திருவொற்றியூரில் ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில், அதற்கு முன்பாக 2 ஊழியக்காரர்களிடத்தில் நான் ஊழியம் செய்தேன். உதவி போதகராக, அலுவலக பணியாளனாக, உதவியாளனாக நான் வேலை செய்தேன். திருமணத்துக்கு பின்பு என்னுடைய மனைவியும் வேலை செய்தார்கள். 2 சம்பளம் வந்தது. ஆனால் திருவொற்றியூர் ஊழியத்துக்கு வந்தபோது வேலையெல்லாம் விட்டு வந்தோம். எந்த உதவியும் இல்லாமல். கிடைத்த உதவி 6 மாதம் தான் கிடைத்தது. அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடைக்கல. விடா ட்ராக்ஸ் கொடுத்து ஆண்டவரை பற்றி சொன்னோம். 1, 2, 3, 4 ஆத்துமாக்கள் வந்தாங்க. ஆரம்ப நாட்களில் அடுத்த நேரத்துக்கு சாப்பிட ஒன்றுமே இருக்காது. ஆனால் தேவன் அற்புதமாய் நடத்தினார். இதை ஏற்கனவே ஒரு செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புதுசாக அந்த செய்தியை பார்க்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். நாங்கள் தேவனை ருசித்திருக்கிறோம். எப்படி தெரியுமா? அவர் எங்களை பராமரிக்கிறார்.
ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார் அல்லவா, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் அவர் உன்னை எவ்வளோ அழகாக நடத்துவார். அதை எடுத்து வாசிப்போமா? உங்களுக்காக நான் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். அப்போ ஒரு வற்றாத நீரூற்றுக்கு அருகிலே ஒரு மரம், செடி, கொடி எப்படி தளதளதளன்னு செழிப்பாக வளருதோ, கர்த்தரால் நடத்தப்படுகிற மனிதனும் அப்படித்தான் இருப்பான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட அந்த நல்ல மரத்தை போல இருப்பான். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் நடத்தப்படுகிறீர்கள். உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பாருங்கள். தேவைகள் வரும்போது ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காடைகளை கொண்டு வந்து கொடுத்தார். அதனுடைய டேஸ்ட் எப்படி தெரியுமா இருக்குது? நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்களுக்கு பணியாரம் சுட்டு கொடுப்பாங்க. இனிப்பு பணியாரம் உண்டு, இனிப்பு இல்லாமல் தாளித்த பணியாரம்னு ஒன்று சொல்லுவாங்க. இனிப்பு பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இனிப்பு பணியாரத்தை சர்க்கரை பாகுக்குள்ளே போட்டு சாப்பிட்டா இன்னும் எவ்வளோ இனிப்பாக இருக்கும். நான் பைபிள் சொல்லுது, இந்த மண்ணை எப்படி இருந்துச்சா, தேனிட்ட பணியாரம் போல், தேனில் ஊற வச்ச ஒரு பணியாரம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக ஆண்டவர் கொடுத்தாங்க. தேவ பிள்ளையே, தேவன் உன்னை பராமரிக்கிறவர். நீ அவரை நம்பி வந்தாயல்லவா. உலகத்தில் வேலை இல்லாமல் இருக்கலாம், உலகத்தில் வருமானம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு வழியுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீ தேவனை நம்பி வந்தபடினால் உன் தேவன் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். எங்கேருந்து வரும்னு தெரியாது, ஆனால் வரும். ஸ்தோத்திரம். தேசத்தில் பஞ்சம் வந்த பொழுது எலியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கரிச்சோறு கொடுத்தார். இறைச்சி சாப்பிட்டான். எங்கேருந்து வந்துச்சு தெரியாது. ராஜாவுடைய அரண்மனையிலிருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம கொடுக்குற வியாக்கியானம் நான் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது. யோசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள். பலரும் பல கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் பலர் சொல்கிற கணக்கு 20 லட்சத்துக்கு மேலே ஜனங்கள் வந்திருப்பாங்க. இந்த 20 லட்சம் ஜனங்களும் இறைச்சி வேணும்னு கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட. சிக்கன் கடை கிடையாது, மட்டன் கடை கிடையாது, பீஃப் கடை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் இறைச்சி வேணுங்கிறாங்க. இவங்கள்ட்ட கொஞ்சம் ஆடு மாடுகள் இருந்தது. அந்த ஆடு மாடுகளெல்லாம் அடித்தாலும் அத்தனை பேருக்கும் பத்தாது. அந்த நேரத்தில் இறைச்சி வேணும்னு கேட்குறாங்க. அல்லது நீங்கள் வீட்டுக்கு ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. வேதம் சொல்லுகிறது, முழங்கால் அளவுக்கு பாளையத்தை சுற்றிலும் நிறையா இடங்களில், பாளையம் முழுசும் நிறைய இடங்களில் காடைகளை கொண்டு வந்து கொட்டுறார். இந்த காடைகள்லாம் எங்கே இருந்துச்சுன்னு தெரியாது. உனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் உன் தேவனுடைய பார்வையில் நேரடியாக இருக்கிறது, உன் பார்வையில் மறைவாக இருக்கிறது. உன் பார்வையில் மறைவாக இருக்கிறபடினால் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று என் சகோதரனை, சகோதரியை நீ யோசிக்க வேண்டாம். அது தேவனுடைய பார்வையில் நேரடியாக இருக்கிறது. எப்போ உங்கள் கை கொண்டு வந்து கொடுக்கணுமோ அப்போ கொண்டு வந்து கொடுப்பார். சரியான நேரத்தில் கர்த்தர் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பார். என் வாழ்க்கையில் ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிறேன். வெறுமையாகத்தான் இருப்பேன். எந்த நேரத்தில் எது தேவையோ கரெக்டாக கொண்டு வந்து கொடுப்பார். வற்றாத நீருற்று போல இருப்பாய். இந்த திருவொற்றியூருக்கு ஊழியத்துக்கு வந்து ஆரம்ப நாட்களில் திருவொற்றியூரில் இருக்க ஒரு லோக்கல் ஸ்கூலில் என் மகளை போட்டோம். ஆனால் இன்னொரு அருமையான ஊழியக்காரர், அவருடைய மனைவி எங்கள் பிள்ளையின் மேல் அன்பு வைத்து, ஊழியக்காரன் பிள்ளை நல்ல ஸ்கூலில் படிக்கணும், நாளைக்கு ஃப்யூச்சரில் அவங்க ஊழியத்துக்கு வந்தால் பிரயோஜனமாக இருக்குன்ட்டு கீழ்ப்பாக்கில் இருக்க பெயின் ஸ்கூலில் படித்தாங்க. அங்கெல்லாம் எங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லை. அந்த கான்வெண்ட்டில் எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்கிறது? ஆனாலும் அவர்கள் எங்களை வற்புறுத்தி கொண்டு போய் அவர்களே சேர்த்தார்கள். சேர்த்து எப்படியாவது ஆண்டவர் அற்புதம் செய்வார், பிள்ளை நல்ல ஸ்கூலில் போடுங்கன்னு. நாங்களும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நாங்கள் ஆசைப்பட்டு கொண்டு போகல, வழி திறக்கிறது நீங்கள் வாய்ப்புகளை தாருங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு கொண்டு போனோம். அந்த எங்களை அழைத்து கொண்டு போன போதகர், அவங்க சபை விசுவாசி, அங்கே வேலை பார்த்தாங்க. அவர்களை கொண்டு தேவன் கிரியை செய்தார். எங்களுடைய நிலையை எடுத்து சொன்னார்கள் அந்த பிரின்ஸிபால்கிட்ட, இவங்க இப்போ தான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி. உடனடியாக அவர்கள் சொன்னார்கள், உங்கள் மகள் +2 படிக்கிற வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷனில் படிக்க வைக்கிறோன்ட்டு. எத்தனை ஆச்சரியம் தெரியுமா? 12 ஆண்டுகளுக்கு எல்கேஜி யூகேஜியிலேருந்து போன 13 ஆண்டுகளுக்கு என் பிள்ளைக்கு ஃபீஸே கட்ட வேண்டிய தேவையில்லை. இதுதான் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள், உங்களை எதிர்நோக்கி இருக்கிற வீட்டு வாடகை, பிள்ளைகளுக்கு ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸு, அது இதுன்னு எல்லாத்துக்கும் பயந்து போயிருக்கீங்களா?
நோ, உங்களை பராமரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தைரியமாயிருங்கள். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, எங்களை அற்புதமாய் நடத்துகிற தெய்வம், ஒரு குறையும் இல்லாதபடி நடத்துகிற தெய்வம், தம்மை நம்பி வந்த ஜனங்களை மகா வறட்சியான காலங்களிலும் எங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்கி நடத்துகிற தெய்வம், இதை உம்முடைய பிள்ளைகள் காதுகளினால் இந்த செய்தியின் மூலமாய் கேள்விப்பட்டது மட்டுமல்ல, இப்பொழுதே இந்த அனுபவத்துக்குள்ளே உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீரா. அவர்கள் சொல்லட்டும், ஆம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்தான், தேவன் எங்களை நடத்துகிறார், தேவன் எங்களை பராமரிக்கிறார் என்று சொல்லும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வீரா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். தேவன் உங்களை நடத்துகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.